என்னாச்சு உனக்கு? ஏன் இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுற? என்னாச்சு சொல்லு. ஆஃபீஸில் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. இல்லை உன் வீட்டில் ஏதாச்சும் சொன்னாங்களா? ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் பேபி இத்தனை கால்? ஏன் இப்படி மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? எல்லாம் காரணம் நீதான். நான் என்னடி பண்ணேன்? ஐ எம் பிரெக்னென்ட். பிரெக்னென்ட்டா? இது எப்போ நடந்துச்சு? எப்போ நடந்துச்சா? ஏன் உனக்கு தெரியாதா? என்னடி சொல்ற? இன்னைக்கு தான் இன்டர்வியூக்கெலாம் போயிருக்கேன். என் வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அசிங்கமாயிடும். எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சா? என்ன பேசுற நீ? ஐம் சாரி. நம்ம வேணா அபார்ட் பண்ணிக்கலாமா? என்ன சொன்ன நீ? இரு, உங்க அம்மாட்ட போய் சொல்ற. இரு. ஏய், இப்போதான் நான் இன்டர்வியூ போயிருக்கேன். வீட்டுக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும். எனக்கு அசிங்கம் இல்லையா? ஓ, ஐ மீன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு. வேலைக்கே போகலை, இதில் குழந்தை வேற. நம்ம வேணா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, நாளைக்கு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? நான் போய் சொல்ல வர நினைக்கிறியா நீ? அப்படி சொல்லலை பேபி. ஐயோ, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன். வீட்டுக்கெலாம் தெரிஞ்சா அவ்வளோதான். அதுக்குள்ள ஃபேமிலி மேன் ஆகிட்டோமே. ஐயோ, வேலை கூட கிடைக்கல. பேபி, நான் பிராங்க் பண்ணேன். ஏய், இதெல்லாம் பிராங்க் பண்ற விஷயமா? இதெல்லாம் சும்மாதான். ஐம் சாரி. ஐம் சாரி பேபி, சீரியஸா எடுத்துக்காத. ஐம் சாரி. விளையாடாத, இந்த விஷயத்தெல்லாம் விளையாடாத. சும்மாதான் பண்ண. சாரி. நீ எப்படி ரியாக்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்ட அப்படி பண்ண. எல்லாம் விளையாடுற விஷயமே கிடையாது. சாரி, ஓவரா ஆக்ட் பண்ணாத. காமெடியா இருக்குல்ல? மூஞ்சி பார்த்தா சிரிப்பா இருக்கு. விஷம் 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 விஷம். இனிமே இப்பெல்லாம் பண்ணாது, ஓகேவா? பண்ணுவேன்.